Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அப்டேட் வரேன். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலரா நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க, அதாவது சாய்ஸ் லிஸ்ட் நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம். ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தயவு செய்து நல்லா பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு அந்த காலேஜஸ்லாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா காலேஜ் ஜாயின் பண்ண பின்னாடி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு வருஷம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிரும். சரியா, நீங்கள் அந்த காலேஜ் வேணான்னு சொல்லி வெளியே வந்தீங்க அப்படின்னா ஓகேவா. அதனால் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணும்போது நல்லா விசாரிச்சுட்டு அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் லிஸ்ட்டில் அந்த காலேஜை நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ எல்லா பேத்துக்குமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நமக்கு எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வரப்போகுது, ரவுண்ட் 1னா எப்போ, ரவுண்ட் 2னா எப்போ, ரவுண்ட் 3னா எப்போன்னு சொல்லி நமக்கு டேட்டை வந்து ஓரளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் இப்போ டேட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்ன, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்லாம் என்ன, யார் வந்து டைரெக்டாக காலேஜ் போகணும், யார் வந்து டிஎஃப்சி சென்டரில் போய் நீங்கள் வந்து அமௌண்ட்டு பே பண்ணணும், யார் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும், சரியா, அப்படிங்கிற எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நாம் சூப்பராக பார்க்க போகிறோம். சரியா, அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கவனிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது இந்த வீடியோ. ஓகே, இப்போ கவுன்சிலிங்கில் நமக்கு இருக்க ஸ்டேஜஸ் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் போகிறோம். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 3 days. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். சரியா, அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாக என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போகிறீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், நமக்கு 3 நாள் கொடுத்துருக்காங்களா, 20, 21, 22 3 நாள் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்போ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி கிடைக்குது. ஓகேவா, அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, நமக்கு ஒரே ஒரு காலேஜ் வந்து ஷோ ஆகும். நீங்கள் 100 காலேஜ் கொடுத்துருப்பீங்க சாய்ஸ் ஃபில்லிங்கில், இல்லை 200 காலேஜ் கொடுத்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு காலேஜ். ஒருவேளை நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் இருந்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் ஒரு காலேஜ் கிடைக்கும், 7.5 ரிசர்வேஷனுக்கு ஒரு காலேஜ் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் 2 சாய்ஸ் ஃபில்லிங் போடுவீங்க. ஓகேவா, அப்போ ஒரே ஒரு காலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த காலேஜ் ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே அந்த 5 ஆப்ஷன் நமக்கு வரும் அப்படிங்கிற வீடியோ வந்து கொடுத்துருந்தோம். சரியா, அப்போ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். இங்கே பாருங்க, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு தான் எத்தனை நாள் கொடுத்துருக்காங்கன்னா 2 நாள், 24ஆம் தேதியும் 25ஆம் தேதி 2 நாள் நமக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்களா. அந்த 2 நாளில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த 5 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். சரியா, அந்த 5 ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது நீங்கள் நல்லாவே புரிஞ்சிருப்பீங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம தெளிவாக அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அந்த 5 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எனக்கு நீங்கள் ஒரு காலேஜ் கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த காலேஜை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்படி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ரிலீசிங் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 26ஆம் தேதி. சரியா, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்த பின்னாடி உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அன்னைக்கே ரிலீஸ் ஆகிடும். அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் காலேஜில் ஃபீஸ் கட்டணும் டைரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா. ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக, அதாவது எனக்கு இப்போ இருக்க காலேஜ் ஓகே தான், இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு மேலே ஏதாவது ஒரு பெஸ்ட்டாக ஒரு காலேஜ் கொடுத்தீங்க, அதாவது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஆப்ஷன், அதுதான் அர்த்தம். செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டே பிடிஎஃப் ஃபைலாக மாறி வரும். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போய் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபீஸை பே பண்ணி நீங்கள் உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே டிஎஃப்சி சென்டரில் கொடுக்கணும். அப்போ யார் டைரெக்டாக காலேஜ் போகணும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா காலேஜுக்கு டைரெக்டாக போயிடணும். செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎஃப்சி சென்டர் போகணும். ஓகேவா, அதில் தேர்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜும் போக தேவையில்ல, நீங்கள் டிஎஃப்சி சென்டரும் போக தேவையில்ல. நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு இப்போ கிடைச்சிருக்க காலேஜ் வந்து வேணவே வேணாம், இதை விட பெஸ்ட்டாக ஒரு காலேஜ் வந்து இருந்தால் என்ன பண்ணுங்க, மேலே இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா நான் அடுத்த ரவுண்டு மூவ் ஆயிடுறேன் அப்படிங்கிற அர்த்தம் தேர்ட் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது
எனக்கு நீங்கள் கொடுத்துருக்க ஆப்ஷன் எதுவுமே வேணாம், நான் அடுத்த ரவுண்டு போயிடுறேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன். ஃபிஃப்த் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, எனக்கு கவுன்சிலிங்கே வேணாம், நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த 5 ஆப்ஷன் இருக்கும். அப்போ அந்த 5 ஆப்ஷனில் மொதல் 3 ஆப்ஷன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். மொதல் 3 ஆப்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு கொடுத்த காலேஜை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை, சரியா, அதாவது இங்கே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து வர்றது சும்மா நீங்கள் எப்போ லாகின் பண்ணி பார்க்குறீங்கல்ல அப்படி தான் வரும். அந்த லாகின் பண்ணி பார்க்குற இடத்துல ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், சரியா. அந்த காலேஜ் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ண பின்னாடி பிடிஎஃப் ஃபைலாக மாறி வரும். அந்த பிடிஎஃப் ஃபைல் தான் ரொம்ப முக்கியம், சரியா. அந்த பிடிஎஃப் ஃபைல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எடுத்துகிட்டு நீங்கள் காலேஜ் போகணும். செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு டிஎஃப்சி சென்டர் போகணும். தேர்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலே வெயிட் பண்ணணும். அப்போ இந்த செகண்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கு புது காலேஜ் எப்போ கிடைக்கும் அப்படின்னா அதுதான் இங்கே பாருங்க கடைசியாக கொடுத்துருக்க அந்த டேட். புது காலேஜ் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நமக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஆரம்பிக்க பாருங்க 3/8/2020 அன்னைக்கு காலையில் நமக்கு வந்து புது காலேஜ் என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் போய் டிஎஃப்சி சென்டரில் போய் ஃபீஸை கட்டிட்டு டிஎஃப்சி சென்டரில் போய் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை கொடுக்குறீங்களா, செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை பற்றிலாம் பிரச்சனையே இல்லை. இது எல்லாமே உங்களுக்கு புதுசாக எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜுக்கு ஃபீஸ் முதற்கொண்டு எல்லாமே அங்கே போயிடும். நீங்கள் எதையும் திரும்ப டிஎஃப் சென்டரில் போய் வாங்கிட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும், காலேஜ் போகணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே அங்கே போயிடும் உங்களுக்கு, சரியா. இதில் நல்லா தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நாம் அடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு லோ ஃபீஸ் காலேஜஸ் அப்டேட்ஸோ இல்லை வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணுமோ அப்படின்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.